அலெக்ஸ், விலங்குகள் குறித்து சுவாரஸ்யமான தகவல்களை கற்றுக்கொள்வோம். சரி, அதை செய்வோம். நாம் ஒரு பொம்மையை மறந்துவிட்டோம். சென்று அதை கண்டுபிடிப்போம். வாங்க. நிறுத்து அலெக்ஸ், அந்த சத்தம் கேட்கிறதா? ஆமாம். இது கடுமையாக இருந்தது. அப்படியானால் இப்போது என்ன செய்வோம்? விலங்குகளை மீண்டும் பொம்மைகளாக மாற்ற வேண்டும். எனக்கு தெரியும். ஒரு மந்திர குச்சி கண்டுபிடிப்போம். சிறந்த யோசனை. வாங்க. அலுவா, நாம் ஒரு மந்திர குச்சியை உருவாக்கலாம். வாங்க அலெக்ஸ், போகலாம். சரியாக உள்ளது. இதை வெட்டுவோம். வேகமாக. விலங்குகளின் சத்தம் கேட்கிறேன். போய்லா, எங்கள் மந்திர குச்சி. இது வேலை செய்யும் என்று நம்புகிறேன். போகலாம். அலெக்ஸ், அந்த சத்தம் கேட்கிறாயா? ஆம், அது மிகவும் பயமுறுத்துகின்றது. அது யார் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? ஒரு சிங்கம், புலி அல்லது பாந்தர்? இது வெள்ளை சிங்கம். வாவ், அது சரியானது. வெள்ளை சிங்கங்கள் மிகவும் அரிதானவை. பல வருடங்களாக மக்கள் அவற்றை ஒரு புராணம் என நினைத்தார்கள். அவற்றின் வெள்ளை முடி கலர் இன்வெர்டர் ஜீன் எனப்படும் அரிய மரபு கண்ணியினால் வருகிறது. சரி, அலெக்ஸ், அவை மிகவும் அழகாக உள்ளன. நாம் அவற்றை வைத்திருக்கலாமா? இல்லை நாம் முடியாது. அவற்றை மீண்டும் பொம்மைகளாக மாற்ற வேண்டும். சரி, அவை மிகவும் அழகாக உள்ளன. நாம் இன்னும் சிலவற்றை கண்டுபிடிக்க வேண்டும். போகலாம். இது ஜெப்ரா. ஒட்டக சிவிங்கிகளுக்கு நமது விரல் தடங்கள் போல தனிப்பட்ட கோடுகள் இருப்பதாக நீங்கள் அறிந்தீர்களா? மேலும் ஜெப்ராக்கள் மிக சிறந்த ஓட்டுநர்கள், எனவே நாம் ஓட வேண்டும். உங்களை மீண்டும் மாற்ற நேரம். இது கோரில்லா. கொள்ளக்கள் உலகிலேயே மிகப்பெரிய முனை வகை உயிரினங்கள். வாவ், கோரில்லாக்கள் 20க்கும் மேற்பட்ட வெவ்வேறு ஒலிகளால் தொடர்பு கொள்கின்றன. கோரில்லாக்கள் மிக வலிமையானவை. அவை தங்களின் எடையை 10 மடங்கு அதிகமாக எடுப்பதற்கும் கூடிய வலிமை கொண்டவை. கோரில்லாக்கள் சைகை மொழி கற்றுக்கொள்ளலாம், கருவிகளை பயன்படுத்தலாம் மற்றும் சிக்கல்களை தீர்க்க முடியும். உங்களை மீண்டும் உங்களின் பொம்மைகளுக்கு கொண்டு செல்கிறோம். இது ஒரு அண்டீட்டர். அண்டீட்டர்கள் பூச்சிகளை மிகவும் விரும்புகின்றன. அவை பொதுவாக எறும்புகள் மற்றும் தேமல்களை தினமும் 30,000 வரை சாப்பிடுகின்றன. அவற்றுக்கு பற்கள் எதுவும் இல்லை. அவை தங்கள் நீண்ட ஒட்டும் நாக்குகளை கொண்டு அனைத்து பூச்சிகளையும் ஒரு வாக்கியம் போல பிடிக்கின்றன. அவற்றின் நாக்குகள் 23 இன்ச் வரை நீண்டவை. மீதமுள்ள பொம்மைகளுக்கு திரும்ப நேரம். இதை காணுங்கள். இது ஒரு பெரிய பசி ஒட்டப்போச்சு, உலகின் மிகப்பெரிய ஒட்டப்போச்சு. அது ஒரு கார் அளவுக்கு வளரக்கூடும். ஒட்டப்போச்சுகள் கற்கள், மண் மற்றும் கடல் வாழைகள் போல நிறம் மற்றும் அமைப்பை மாற்றக்கூடும். பாருங்கள், அது உண்மையில் நிறம் மாறியுள்ளது. அது ஈரமாக உள்ளது. இது ஆர்பாகாஸ். ஆர்பாகாஸ் செடிகளை உண்ணும் உயிரினங்கள். அவை மிகவும் நட்பாக இருப்பதால் சில சமயங்களில் தனியாக இருக்க விரும்புவதில்லை மற்றும் சில சமயங்களில் உமிழ்கிறதலாகும். ஆர்பாகாஸ் உணவு அல்லது இடம் பற்றிய தகராறில் உமிழ்கின்றன. மற்றும் பாருங்கள், அங்கு தனது குட்டியுடன் ஒரு கோஆலா உள்ளது. கோஆலாக்களுக்கு கூரிய நகங்கள் மற்றும் வலுவான கைகளை உள்ளது. இது அவற்றை மரங்களில் மிகவும் நன்றாக ஏற உதவுகின்றது. ஜோயி என அழைக்கப்படும் ஒரு கோஆலா குட்டி ஜெல்லி பீனின் அளவில் பிறக்கிறது. எவ்வளவு அழகாக உள்ளது!
கோலாக்கள் தினமும் 20 மணி நேரம் வரை தூங்குகின்றன. நீங்கள் அதை நம்ப முடியுமா? இது ஒரு ஒட்டகம். ஒட்டகங்கள் அதிக அளவு தண்ணீர் குடிப்பவர்கள். அவர்கள் ஒரே நேரத்தில் 52 கல்லன்கள் தண்ணீர் குடிக்கலாம். ஒட்டகங்கள் மனிதர்களையும் பொருட்களையும் வறட்சி பயணங்களில் எடுத்து செல்ல முடியும். அது மிகவும் சூடாக உள்ளது, ஆனால் ஒட்டகங்கள் மிகவும் அதிக வெப்பநிலையை சமாளிக்க முடியும். மேலும் அவற்றின் திடமான முடியின் காரணமாக அவை வெயிலில் வெந்துவிடாது. உங்களை உங்கள் நண்பர்களிடம் திரும்ப கொண்டு செல்வோம். நான் என் டிராகன் பொம்மையை நேசிக்கிறேன். ஆஹா, இல்லை, என் டிராகன் பொம்மை உயிரோடு இருக்கிறது. ஆஹோ, ஓ கடவுளே, இதென்ன இங்கே இருக்கிறது? பயமாக இருக்கிறது. இது என்னுடைய பொம்மைகளில் ஒன்றாக தெரியவில்லை. இது என் புதிய டிராகன் பொம்மை. என்னை காப்பாற்றியதற்காக நன்றி. நீங்கள் அதை பார்த்தீர்களா? இது ஒரு கிளைஸ்டே குதிரை மற்றும் ஒரு மாடு. கிளைஸ்டே குதிரை கூடை பந்தாட்ட வீரரின் உயரம் மற்றும் ஒரு சிறிய கார் எடை இருக்கலாம். அவர்கள் மிகவும் கனமான வண்டிகள், விவசாய கருவிகள் மற்றும் மக்களால் நிரம்பிய வண்டிகளையும் இழுக்க முடியும். மாடுகளும் மிகவும் பெரியதாகவும் சிறிய கார் எடையாகவும் இருக்க முடியும். அவற்றின் உடல்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவை. ஏய், நீ நிறுத்து. அவற்றை இப்பொழுதே மீண்டும் பொம்மைகளாக மாற்ற வேண்டும். இல்லை எனில் அவை அனைத்தையும் உடைத்துவிடும். இது ஒரு கோமோதோ டிராகன். கோமோதோ டிராகன்கள் பூமியில் மிகப்பெரிய பல்லி. அவற்றின் வால்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவை. ஒரு அடி ஒரு பெரிய மிருகத்தை கவிழ்த்துவிடும். மேலும் அவை தங்களின் நாக்குகளால் மணப்பதை கூர்ந்து கவனிக்கின்றன. அவர்கள் விரைவாக ஓட முடியும், நன்றாக நீந்த முடியும், மேலும் மரங்களை ஏறக்கூட முடியும். ஆம், 9, 10, 11. ஆம், அவற்றை எல்லாம் சேகரித்தோம். சியர்களே, நீங்கள் மிருகங்களின் பெயர்கள் மற்றும் அவற்றை பற்றிய உண்மைகள் நினைவில் வைத்திருக்கிறீர்களா என்பதை பார்க்க சிறிய தேர்வு ஒன்றை நடத்துவோம். இந்த மிருகத்தின் பெயர் என்ன? இது வெள்ளை சிங்கம். மற்றும் இப்போது இந்த மிருகத்தின் பெயர் என்ன? சரி நண்பர்களே, இது ஒரு ஆன்டியேடர். இது எந்த மிருகம்? இதன் பெயர் என்ன? இது ஒரு ஜெயண்ட் பசிபிக் ஆக்டோபஸ். அலெக்ஸ், இது என்ன? நாங்கள் அனைத்து மிருகங்களையும் சேகரித்து விட்டோம் என்று நினைத்தேன். எனக்கு தெரியாது. ஏவா, சியர்களே, அது நான் உங்களை ஏமாற்றினேன். ஓனி சதுரமாக. எஸ், முதலைகள் ஒரு கண் திறந்த நிலையில் தூங்க முடியும் என்பதை நீங்கள் அறிந்தீர்களா? இல்லை, தெரியவில்லை. இது மிகவும் வேடிக்கையாக உள்ளது. இன்று நீங்கள் பல குளிர்ச்சியான விஷயங்களை கற்றுக்கொண்டீர்கள் என்று நம்புகிறேன். எனக்கு நம்முடைய டைனோசர் சேகரிப்புனவும் பிடிச்சது. ஸோ இது ரொம்ப அருமையா இருக்கு. மதிய உணவு நேரம். இண்டோமினஸ் ரெக்ஸ். நோம் நோம் நோம். சாப்பிட வேண்டிய நேரம். அலோசாரஸ். நோம் நோம் நோம். தாஷா, அலெக்ஸ், நமது ஸ்டேகோசாரஸ் இண்டோமினஸ் ரெக்ஸ் மற்றும் அலோசாரஸ் உடன் ஒப்பிடுகையில் மிகவும் சிறியது. அதை பெரிதாக்க என்னிடம் ஒரு யோசனை உள்ளது. என்ன? டைனோசர். டைனோசர்.
அடடா, நமது டைனோசர்கள் எங்கும் பரவி இருக்கின்றன. அவை வீட்டை அழிக்கும் முன் என் குச்சி மீண்டும் தேவை. அது ஸ்டேகோசாரஸ். ஸ்டேகோசாரஸின் பின்புறம் பெரிய எலும்பு தகடுகள் இருந்தன. ஆமாம், இது வேலை செய்கிறது. ஸ்டேகோசாரஸை அதன் இடத்துல வைக்கலாம். நான் ஒரு டைனோசரை கண்டுபிடித்தேன். குச்சியை கொடு. இது அலோசாரஸ். இது 150 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தது. அலோசாரஸ் என்ற பெயர் வேறு வகையான பல்லி என்று பொருள்படும். இது மிக பிரபலமான இறைச்சி உண்ணும் டைனோசர். ஆமாம், கண்டுபிடித்தேன். இப்போது உன்னை பின்வாங்கலாமா? இது பஜாடாசாரஸ். அவங்கள் ஏன் அந்த முட்கள் தேவைன்னு யாருக்கும் தெரியாது. பஜாடாசாரஸ் மிகவும் விசித்திரமான தோற்றம் கொண்ட டைனோசர். பின்வாங்குவோம் பஜாடாசாரஸ். அதை நீர் பார்த்தீர்களா? ஓஹ் என் கடவுளே, இது ஸ்பைனோசாரஸ். அதன் 7 அடி நீளமான முதுகெலும்புக்காக பெயரிடப்பட்டது. 100 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தது. ஆம், அதை பெற்றேன். நீ வந்த இடத்துக்கு திரும்ப போவோம் ஸ்பைனோசாரஸ். அடடா, இது கிரைபோசுசஸ். கிரைபோசுசஸ் ஒரு டைனோசர் அல்ல, ஆனால் ஒரு பெரிய அழிந்த முதலை. சரி, இதை செய்வோம். ஆம், கண்டுபிடித்தேன். கிரைபோசுசஸ். பின்வாங்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. வாவ், இது பாராசுரோலோபஸ். இந்த டைனோசர் தனது நீண்ட சிகை தொகுக்காக பிரபலமானது. ஆமாம், இது வேலை செய்கிறது. சரி டைனோ, போகலாம். டைனோசர்கள் எங்கே இருக்கிறார்கள்? ஓ, அங்கே. இதை பாருங்கள். வாவ், இது தெரிசினோசாரஸ். அதன் பெயர் நீந்தும் பல்லி என்று பொருள்படும், ஏனெனில் இது 3 அடி வரை பெரிய நகங்கள் கொண்டது. ஓயோ, கண்டுபிடிச்சேன். போகலாம். அதை நீர் கேட்டீர்களா? அது வாழை அறையிலிருந்து வருகிறது. ஒரு நொடியில் உங்களிடம் திரும்பி வருகிறேன். வாவ், என்ன மறுபடியும் முடியாது. இது மொசாசோரைஸ். மொசாசோரைஸ் ஒரு கடல் உச்ச வேட்டையாடி. ஆனால் இது டைனோசர் அல்ல, இது ஒரு பரந்த கடல் வழி ரெப்டைல். உங்களை உள்ள கொண்டு போவோம். என்ன இன்னொரு? வாவ், ட்ரைசெராடாப்ஸ். அதன் பெயர் ட்ரைசெராடாப்ஸ். 3 கொம்புகள் கொண்ட முகம் என்று பொருள். கண்கள் மேல் 2 பெரியவை மற்றும் மூக்கில் ஒரு சிறிய ஒன்று. இது மிகவும் பெரியது. சுமார் 30 அடி நீளம், 10 அடி உயரம் மற்றும் 12 டன் வரை எடை கொண்டது. உங்கள் ட்ரைசெராடாப்ஸ் கிடைச்சது. உங்களை மீண்டும் இடத்தில் கொண்டு செல்கிறோம்.
என்ன இது எங்கிருந்து வருகிறது? அடடா, டெரோடாக்டைல்கள் டைனோசர்கள் இல்லை என்பதை நீங்கள் அறிந்தீர்களா? அவை உண்மையில் பறக்கும் ரெப்டைல்கள், டெரோசோர்கள் என்று அழைக்கப்படும் தனி தொகுதிக்குச் சேர்ந்தவை. உங்களை மீண்டும் கொண்டு போவோம். அடடா, இது பிராசியோசாரஸ். வாவ், இவ்வளவு நீண்ட கழுத்து! பிற டைனோசர்கள் எட்ட முடியாத உயரமான 40 அடி உயரத்தில் உள்ள மரங்களில் இருந்து இலைகளை புரட்ட முடியும். ஆம், கிடைச்சது. என்ன, அதை நீ கேட்டாயா? இது இண்டோமினஸ் ரெக்ஸ். இது ஒரு கற்பனை டைனோசர், உண்மையான டைனோசர் அல்ல. வாவ், இதன் வலிமை, புத்திசாலித்தனம், மறைவு மற்றும் வெப்பமூட்டம் போன்ற ஆபத்தான பண்புகள் உள்ளன. உங்களை மீண்டும் கொண்டு போவோம். இது டீரெக்ஸ். உதவவும். இன்னொன்று. ஓடு அலெக்ஸ், நான் இன்னொன்றை காண்கிறேன். ஸ்டெபி, கவலைப்படாதீர்கள் நண்பர்களே, நான் உதவ இங்கே இருக்கிறேன். ஆம், எங்களை உதவவும் விரைவாக. நன்றி ஸ்டெபி, அது ஒரு அதிர்ஷ்ட வேட்டை. கவலை இல்லை, வீடு திரும்புவோம். நண்பர்களே, டைனோசர் அளவுகள் இனி குழப்ப முடியாது. ஓ ஆம். காத்திருங்கள், பிராசியோசாரஸ் காணவில்லை. நான் அதை வெளியே மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஓ இல்ல, டைனோசர்களா? கைசன், இந்த மென்மையான டைனோசர்களை பாருங்க. டீரெக்ஸ். வாவ், இந்த டீரெக்ஸ் பாருங்கள். இது நீளலாம், சுருங்கலாம் மற்றும் கட்டலாம். கைஸ், ஒரு சோதனைக்கு ஒரு வேடிக்கையான யோசனை எனக்கு இருக்கிறது. என்னுடன் இதை முயற்சி செய்ய வாருங்கள். இந்த சோதனை என்பது பொம்மைகளை நீரால் நிரப்பி அதிக நீர் வைக்கும் போது என்ன நடக்கிறது என்பதை பார்ப்பது. இப்போது இது காலியாக இருக்கிறது, அதனால் உள்ளே குழாயை வைத்து விடுவோம். நாம் ஒரு ரப்பர் பொம்மையை நீரால் நிரப்பும் போது அதிக நீர் சென்று கொண்டே இருக்கும் போது அதிக அழுத்தம் உருவாகிறது மற்றும் நீர் பொம்மையின் சுவர்களில் வலுவாக அழுத்துகிறது.
இந்த சோதனையை பெரியவருடன் மட்டுமே செய்யுங்கள். எப்போது இது உடையும் என்பதை நான் அறியவில்லை. இது மிகவும் பெரியதாக உள்ளது. வாவ், இது பெரும் டீரெக்ஸ். மடன் வெலோசிராப்டர் ப்ளூ. என் பொம்மைகள் உயிரோடு வந்துவிட்டன. நான் இதை எதிர்பார்க்கவில்லை. ஓட வேண்டியிருக்கிறது. மறைவதற்காக எனக்கு ஒரு இடம் தேவை. இந்த சிறிய வீடு மறைவதற்கான சரியான இடம். வாவ், இந்த டைனோசர்கள் எடுத்துக்கொள்ள அழைக்கின்றன. பைரோராப்டர், ஜிகாண்டோசோரஸ், வெலோசிராப்டர், எக்கோ. வாவ், இது எவ்வளவு இழுங்குகிறதுன்னு பாருங்க. நீங்கள் ஒரு ரப்பர் பொம்மையை இழுக்கும் போது அல்லது அழுக்கும் போது அது தன்னுடைய அமைப்பை மாறுகிறது, ஏனெனில் இது இழுவைத்தன்மை உடையது. ரொம்ப சூப்பரா இருக்கு. வெளியில சென்று சில சோதனைகள் செய்வோம். கைஸ், தயாராக இரு டைனோ. இப்போது உன்னை நீரால் நிரப்ப போகிறேன். ஓகே. இந்த சோதனையை பெரியவருடன் மட்டுமே செய்யுங்கள். எங்கள் பொம்மை ஒரு பலூனை போல் உள்ளது. நாங்கள் அதிக நீர் ஊற்றும் போது ரப்பர் அதிகமாக நீள்கிறது. ஓ, நான் மறைவோம். அங்கு நான் மறைவேன். கார்னோடோரஸ் என் ரொம்ப பிடிச்ச டைனோசர்ஸில் ஒன்றாகும். மற்றும் உங்களுக்கு பிடிச்சது எது? வாவ், மிகவும் நீளமாக இருக்கிறது. நீட்டுவது எவ்வாறு பந்துகள், பொம்மைகள் மற்றும் ரப்பர் பெயிண்டுகள் வேலை செய்கின்றன என்பதை புரிந்து கொள்ள உதவுகிறது. நான் என் 3 மிகவும் பிடித்த டைனோசர்களை தேர்ந்தெடுத்தேன். வெளியில் அவற்றுடன் விளையாடுவோம். இந்த சோதனையை பெரியவருடன் மட்டுமே செய்யுங்கள். ரப்பர் ரொம்ப விரைவாக நீள்கிறது. இப்போது நாமே காத்திருக்க வேண்டும். அரைத்தால் என் பொம்மைகள் மாபெரும் உருவங்களாக மாறிவிட்டன. நான் ஓட வேண்டும். ஓ, நீங்களும் இங்கே இருக்கீங்களா? நான் கூட சேரலாமா? உறுதியாக விரைவாக வாருங்கள். இழுவைத்தன்மையுள்ள பொருள் நீளக்கூடியது மற்றும் அதன் முதல் வடிவத்திற்கு திரும்பவும் முடியும். நீட்டுவதன் சட்டம் செயல்பாட்டில் உள்ளது. நீங்கள் அவற்றை இழுக்கும் அல்லது நிரப்பும் போது அவை அதிகமாக நீள்கின்றன, ஆனால் ஒரு வரம்பு வரை மட்டுமே. நீங்கள் அதிக நேரம் இழுத்தால் அது உடைந்து போய்விடலாம் அல்லது வெடிக்க கூடலாம். இப்போது வெளியில் சென்று நிரப்பும் சோதனையை செய்வோம். நீர் நிரப்பும் சோதனையின் நோக்கம் என்பது நாம் அதிகமான நீரை சேர்த்தால் நீளக்கூடிய பொருளுக்கு என்ன நடக்கிறது என்பதை பார்ப்பதற்காக ஆகும். பொம்மை எவ்வாறு விரிவடைகிறது, அழுத்தம் எவ்வாறு உள்ளே செல்கிறது மற்றும் பொம்மை இனி நீள முடியாத போது என்ன நடக்கிறது என்பதை நாங்கள் கவனிப்போம். இது இழுவைத்தன்மை, அழுத்தம் மற்றும் பொருட்களின் வரம்புகள் பற்றிய அறிவை பெற உதவுகிறது. அது பெரிய டைனோசர் ஆகிவிட்டது. இது வெலோசிராப்டர், சார்லி, டீரெக்ஸ் மற்றும் ஸ்பைனோசாரஸ். இது நடக்கும் என எதிர்பார்க்கவில்லை. ஓடு. இந்த பரிசோதனை எல்லையை மீறிவிட்டது. இது ஸ்பைனோசாரஸ். கடைசியாக நான் அவங்கள்ட்ட இருந்து விலகிட்டேன். நான் இப்ப வீட்டுக்கு செல்லணும். என் டைனோசர்களை பாருங்கள். 1, 2, 3. உங்களை நீரால் நிரப்ப வேண்டிய
நேரம் வந்துவிட்டது. அவனுடைய வயிற்றை பாருங்கள், சூப்பரா இருக்குது. அது அவனுடைய எல்லை என நினைக்கிறேன். ஐயோ, என் விளையாட்டு பொருட்கள் பெரியதாகிவிட்டது. என்ன நடந்தது பார்த்தீர்களா? ஆஹா, இது மோசசாரஸ். அவங்க ரொம்ப பயங்கரமானவங்க. வாங்க, இப்போது நம்முடைய டைனோசர்களை என்ன செய்யலாம்? ஓ, எனக்கு தெரியும். நாங்கள் எங்கள் மாய கம்பியை கண்டுபிடிக்க வேண்டும். எல்லா டைனோசர்களையும் மீண்டும் விளையாட்டு பொருட்களாக மாற்ற. சரி, அதை விரைவாக கண்டுபிடிப்போம். இங்க இல்ல. இதுவும் இங்கே இல்லை. அது மேலே இருக்குமா? அங்கே இல்ல. இந்த மாயக்கம்பி எங்கே இருக்கிறது? பாஸ், நான் அதை கண்டுபிடித்தேன். எனக்கு அதிர்ஷ்டம் வேண்டுங்கள். நான் என் டைனோசர்களை மீண்டும் விளையாட்டு பொருட்களாக மாற்றப் போகிறேன். வாழ்த்துக்கள். இது டைரனோசாரஸ் ரெக்ஸ் மற்றும் வெலோசிராப்டர் ப்ளூ. இவர்கள் இருவரும் இறைச்சி உணக்கும் டைனோசர்கள். அவர்கள் தங்கள் உணவை பிடிக்க கூரிய பற்கள் மற்றும் நகங்களை கொண்டுள்ளனர். இவர்கள் இருவரும் ஒரே டைனோ குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். அவர்களை டெரோபோட்ஸ் என அழைக்கிறார்கள். பிடித்தேன். ஆஹா, பாருங்கள், பாராராப்டர், ஜிகனோட்டோசாரஸ், வெலோசிராப்டர், எக்கோ. ஓ வாவ், இந்த 3 டைனோசர்களும் இறைச்சி உண்பவர்கள். அவர்களுக்கு கூரிய பற்கள் மற்றும் நகங்கள் உள்ளன. ஓ, எளிதாக எளிதாக. இது கார்னோடோரஸ் மற்றும் டீரெக்ஸ் மற்றும் வெலோசிராப்டர் ப்ளூ. மீண்டும் செல்ல வேண்டிய நேரம். இவர்கள் வெலோசிராப்டர், சார்லி, டீரெக்ஸ் மற்றும் ஸ்பைனோசாரஸ். அவர்களின் நிறங்களை பாருங்கள், ஆரஞ்சு, சிவப்பு மற்றும் பச்சை. நான் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அவர்களுக்கு அனைவருக்கும் வலுவான வேட்டையாடும் திறன்கள் இருந்தன. அவர்கள் வேகமானவர்கள் மற்றும் புத்திசாலிகள். இந்த டைனோசர்களை மீண்டும் விளையாட்டு பொருட்களாக மாற்றுவோம். வாவ், பாருங்கள், இது மோசசாரஸ். வாவ், இது டீலோபோசாரஸ் மற்றும் வெலோசிராப்டர். இப்போது உங்களை மீண்டும் மாற்ற வேண்டிய நேரம். பாஸ், நாங்கள் எல்லா டைனோசர்களையும் சேகரித்தோம். பெரிய டைனோசர்களிட்ட இருந்து ஓடுறதை விட இது ரொம்ப வேடிக்கையாக உள்ளது. இன்று விளையாட்டு பொருட்கள் வளர்ந்திடத் தொடங்கி பெரிய டைனோசர்கள் வரை கூட அறிவியல் விளக்கமளிக்க முடியும் என்பதை கற்றுக்கொண்டோம். ஆர்வமுள்ளமை அற்புதமான கண்டுபிடிப்புகளுக்கு வழிவகுக்கிறது. அது உண்மை ஸ்டெஃபி. இன்று நீட்டிய நியமம் எப்படி செயல்படுகிறது என்பதை காண்பதன் மூலம் நான் கற்றுக்கொண்டேன். விளையாடும் போது புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வது மிகவும் சுவாரஸ்யமாக உள்ளது. சில மாயாஜாலத்தை முயற்சிப்போம், அலெக்ஸ். சரி. ஆப்ரகடாப்ரா, பூங்கா. இல்ல ஈவா, இது வேலை செய்யல. நீங்கள் சரி, அலெக்ஸ். படுக்க போகலாம். சரி. ஈவா, நம்முடைய விலங்குகள் எங்கே? ஐயோ, அவ இல்ல. என்ன அந்த சத்தம்? சென்று பார்ப்போம்.
அது கேள்கிறையா அலெக்ஸ்? ஆமா. பாரு, ஒரு புலி. ஐயையோ, இப்போது என்ன செய்வது? நான் பயப்படுகிறேன். பொம்மைகள் உயிரேற்றி வந்துவிட்டன. நான் என்ன செய்ய வேண்டும் என்று அறிவேன். வா. இந்த மந்திர குச்சி மூலம் விலங்குகளை உணவளித்து மீண்டும் பொம்மைகளாக்குவோம். அது ஒரு அற்புதமான யோசனை, ஈவா. சரி அலெக்ஸ், திட்டம் இதுதான். நான் குச்சியை எறிந்து புலியை விலக்கி நீ அவனை பொம்மையாக மாற்றுவாய். சரி. கிட்டி கிட்டி, உனக்கு சில ஸ்டேக் வேண்டுமா? கிட்டி, ஏய் கிட்டி கிட்டி. அலெக்ஸ், நீ செஞ்சிட்ட. ஹுரே, புலி திரும்பி வந்து விட்டது. பார், அது ஒரு நீர்க்குதிரை. நீர்க்குதிரைகள் பெரும்பாலும் செடி உண்பவைகள். ஆனால் அவற்றுக்கு சிறப்பு விருந்தாக தாவரங்களும் பிடிக்கும் என்பது உங்களுக்கு தெரியுமா? இந்த தருணத்தை பயன்படுத்துவோம். நீர் யானை. இந்த குரங்க பிடிப்போம். அதை வைப்போம். மான்றில் குரங்குகள் மிகவும் வண்ணமயமான குரங்குகள். பிரகாசமான முகங்களும் வானவில்லினால் ஆன பின்புறமும் உடையவை. யானைகள் தங்கள் காதுகளை விசிறிகள் போல அசைத்து குளிர்ச்சியாக இருக்கின்றன. ரசிக்கிறது இல்லையா? யானைகள் தண்ணீர் தெளித்து குளிர்ச்சியாகவும் சுத்தமாகவும் இருக்கின்றன. பிடிச்சிட்டேன். யானை. இந்த சின்ன யானையை பாரு. யானை. அதை கேட்கிறாயா? அது ஏதோ பெரியதாக இருக்க வேண்டும். ஓ, ஒரு அழகான பஞ்சு கரடி. அவனை மிகவும் பசியாக இருக்கிறான். நாம் அவனை உணவளிக்க வேண்டும். கரடிகள் மீனை மிகவும் விரும்புகின்றன. கரடிகள் 20 மைல் தூரத்திற்கும் மேலே உணவின் மணத்தை மண முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? அது வேறு நகரிலிருந்து ஒரு சந்த்விஸை மனம் பிடிப்பதைப் போல உள்ளது. அவனை பாருங்கள். நாம் அவனை இடலாம். மீண்டும் வரவேற்கிறோம் திருக்கரடி. ஓ என் கடவுளே, ஒரு ஒட்டகச் சிவிங்கி. அவன் கழுத்து மிகவும் நீளமானது. ஒட்டகச் சிவிங்கிகளின் கழுத்து மிக நீளமானது. 2 மீட்டர் வரை நீளமானது. பெரும்பாலான பெரியவர்களை விட உயரமாக இருக்கும் இல்லையா? ஓ, சிலர் தமது மந்திர குச்சிகளை இழந்து விட்டனர். என் பொம்மைகளுடன் விளையாடும் நேரம். ஓ, மந்திர குச்சிகளை முயற்சிப்போம்.
அப்ரகடாப்ரா பூம் பிங் பாங் பூம். இது வேலை செய்யவில்லை. ஹே ஈவா. ஹே டாஷா, என் மந்திர குச்சி எங்க இருக்கிறது என்று பார்த்தீர்களா? ஆமாம், ஆனால் இது வேலை செய்யவில்லை. என் பொம்மைகள் எங்கே? யாரோ எடுத்துச் சென்றனர். அது நீயா ஈவா? இல்லை, ஆனால் சமீபத்தில் என் மந்திர குச்சியை கண்டுபிடித்தேன். டாஷா, நான் உனக்கு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது. வீடு. அது என்ன? அந்த பூதங்களை பார். ஈவா, நீ மந்திர குச்சியை இழந்து விட்டாய் என்பதை நம்ப முடியவில்லை. இப்போது என்ன செய்வோம்? ஓ, என்னிடம் ஒரு யோசனை இருக்கிறது. நான் மந்திர குச்சியை பெற்றேன். வாங்க ஈவா, வாங்க. நன்றி ஈவா, அது ரொம்ப அருமையாக இருந்தது. பிரச்சனை இல்லை டாஷா, ஆனால் இனிமேல் என் மந்திர குச்சியை நீ எடுக்க மாட்டேன் என்று வாக்களிக்கவும். ஈவா, ஒரு பெரிய பாம்பு வருகிறது. நான் பாம்புகளை மிகவும் பயப்படுகிறேன். நானும் கூட. ஈவா, உங்கள் மந்திர குச்சியை பயன்படுத்தவும். மிகவும் பெரிய பாம்பு. இதனை அதன் இடத்துல வைக்கலாம். பாம்பு. இது சிங்கமும் காண்டாமிருகமும். அவை உண்மையில் ஆவேசமாக காட்சியளிக்கின்றன. அவற்றை விரைவாக பொம்மைகளாக மாற்றிவிடலாம். வாங்க, காண்டாமிருகமும் சிங்கமும் வைக்கலாம். இறுதியாக நான் என் பொம்மைகளை எல்லாம் திரட்டினேன். முதல்ல இது இங்கே எப்படி வந்தது? இப்போது இதுதான் கடைசி பொம்மை. அது நான் தான் ஈவா. இதோ எடுத்துக்கோ. அலெக்ஸ், சத்தம் போடுவதை நிறுத்து. நான் உன்னை கேட்கல. அலெக்ஸ், குத்து விளையாட்டத்தை நிறுத்து. சரி, கடைசி தடவை. ஓ, என் பந்து. அலெக்ஸ் கீழ்த்தளத்துக்குள் விழுந்தான். அவனை உடனடியாக காப்பாற்ற வேண்டும். என்னை மறக்காதே. வாவ், திரும்பி வா. அதை தள்ளுறது தவறு. நிச்சயமாக யாரையும் தள்ளுவதை நான் உறுதியாக வாக்குறுதி அளிக்கிறேன். என் பந்து அங்கே செல்கிறது. அதை நிறுத்த முயற்சிக்கிறேன். அது வேலை செய்யாது. நான் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியும். சிறந்த யோசனை. வேலை செஞ்சது. பந்துக்கு பின் ஓடுவோம். வா வா அலெக்ஸ். எச்சரிக்கையாக இரு. இது ரொம்ப அருவருப்பாக இருக்கிறது. வா, இங்கிருந்து விரைவில் வெளியேறுவோம். வாவ், வாவ், நான் அதிர்ச்சி அடைந்தேன். நீங்கள் அங்கே என்ன பார்த்தீர்கள்? நிஞ்சாவாக மாறுவதற்கான நேரம்.
நான் முதலில். ஏய், நான் அதை முடித்து விட்டேன். ஐயோ, எனக்கு ரொம்ப பயமா உள்ளது. நாங்கள் அதை முடித்தோம். மரியோ விளையாட்டு. எச்சரிக்கையாக இருங்கள். யாரும் என்னை காப்பாத்தல. வாவ், இது ரொம்ப அழகான பொம்மை. நாங்கள் அதை உறைய வைப்போம். போவோம். உறைந்து போ. என் காலில் அரிப்பு. நகர வேண்டாம். நான் செய்தேன். மாமா, வேகமாக ஓடுங்கள். போ போ போ. ஆமாம், நாங்கள் அதை செய்தோம். இல்லை, இங்கே எரிமலை பாறை இருக்கிறது. நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் என்ன செய்ய வேண்டும்? எனக்கு ஒரு யோசனை உள்ளது. ஆம், நாம் இந்த எரி வெப்பத்தை அணைப்போம். அது வேலை செய்யல. இப்ப நாம என்ன செய்ய வேண்டும்? கவலை வேண்டாம், எனக்கு ஒரு யோசனை உள்ளது. பாருங்கள், நான் நின்றிருக்கிறேன். அப்பா, தயவு செய்து நம்ம இங்கிருந்து வெளியேற்ற முடியுமா? உனக்கு இது கிடைச்சது. வா, நான் முதல்ல போறேன். என் கையை பிடி. ஆமா, நீ செய்தாய். ஆமா, இல்ல, நான் இப்போது என்ன செய்வேன்? எனக்கு ஒரு யோசனை உள்ளது. இதோ அப்பா, எடுத்துக்கோ. ஆமாம், மிக நல்ல யோசனை அலெக்ஸ். மிகச் சிறந்தது. ஈவா, எங்களிடம் வா. கீழே பார்க்க வேண்டாம். என் கையை பிடி. போவோ. ஆமாம், ஆனா பந்து இங்கேயும் இல்லை. அடுத்த அறைக்கு போவோம். ஐயோ, இது நம்மேல் விழுந்துவிடக் கூடாது என்று நம்புறேன். நான் அதை ஒப்புக்கொள்வதில் வெட்கப்படுகிறேன், ஆனால் எனக்கு கொஞ்சம் பயமாக உள்ளது. என்னை காப்பாத்தியதுக்கு நன்றி. எங்கே என் பந்து? அது அலங்காரம் மட்டும்தான். அல்லே இருக்கலாம். ஓடோடி போங்க. மம்மி எங்களை பிடித்தால் என்ன? எல்லாம் உன் பந்து காரணம். வாங்க, ஒரு நிமிஷம். ஐயோ ஐயோ, வாங்க வாங்க. இப்போ ஓடு. இப்போ குதிக்க. ஆம், நாங்கள் காத்திருக்க வேண்டும். குளோஜாவானது எங்கள் பின்னால் உள்ளது. ஆம் ஆம், போகலாம். ஆனால் இல்ல, ஓடுவோம்.
நமக்கு தேவடி ஷிஹோ, இந்த பூ ஏன் எதுவும் பாய்ந்ததில்லை? ஐயோ, லேசர்களை கடக்க முடியவில்லை. அப்போ லேசர்களை விரைவாக கடக்கவும். அலெக்ஸ், அது உன் பந்து. அது முக்கியமில்லை, அதை காப்பாற்றுவது முக்கியம். ஆம், நாங்கள் செய்தோம். பந்தை எடு. ஆம், நான் என் பந்தை மீண்டும் பெற்றேன். இப்போ சரி, வாருங்கள், அடித்தளத்திலிருந்து வெளியே போகலாம். இது விளையாடும் இடம் அல்ல. அலெக்ஸ், நீ மீண்டும் சத்தமாக இருக்கிறாய். அலெக்ஸ், தயவு செய்து அமைதியாக இரு. ஓ, என் பந்து. அலெக்ஸ், இல்ல, இனிமேல் யாரும் அங்கே போறது கிடையாது.